அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு ராகு பற்றி நம்ம பார்க்க போகிறோம். 12 வீடுகளில் ராகு நின்ற பலன். ராகு வந்து பார்த்திங்கன்னா இயற்கை பாவகிரகம். இயற்கை பாவகிரகம் வந்து பார்த்திங்கன்னா ராகு வந்து நின்ற வீட்டின் அதிபதி போல் தான் செயல்படுவார். எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ராகுக்கு எதுக்கு எப்போவுமே வீடு கிடையாது. மற்ற கிரகங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த 7 கிரகங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடு இருக்குது. ஆனால் ராகுக்கு எதுக்கு வந்து வீடு கிடையாது. என்ன காரணம்னு பார்த்தோம்னா அது சாயா கிரகங்கள், நிழல் கிரகங்கள். ராகு வந்து போகக்காரகன்னு சொல்லுவாங்க, கேது வந்து ஞானக்காரகன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ராகு வந்து ஒரு வீட்டில் நின்னால் அந்த வீட்டை அதிபதி போல் அப்படியே பிரதிபலிப்பார், அப்படியே வேலை செய்யும். இப்போ ஒரு வீட்டில் ராகு இருந்துச்சுனால, இப்போ செவ்வாயோட வீட்டில் ராகு இருந்துச்சுன்னா செவ்வாயில் போல வேலை செய்வார் ராகு அந்த தசையில். இப்போ சுக்கிரனோட வீட்டில் ராகு இருந்தால் ஒரு சுக்கிரனாக மாறிடுவார் அப்படியே. ஏன்னா ராகு கேதுக்கள் பச்சோந்தி கிரகம். இப்போ நம்ம ராகு பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த பதிவில் நம்ம கேது பற்றி பார்க்கலாம். இந்த ராகு வந்து பார்த்திங்கன்னா மாயை வலையை விரிக்கக்கூடிய கிரகம் ராகு, போகக்காரகன் ராகு. பாம்பினுடைய தலைப்பகுதி தான் ராகு, சரிங்களா? பாம்பினுடைய தலைப்பகுதி ராகு. ஒரு திருப்தி இல்லாத கிரகம் ராகு. இப்போ ராகு வந்து ஏதோ ஒரு இடத்துல 12 இடத்துல எல்லாத்துக்கும் மனுஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல ராகு இருக்க தான் செய்யும். இப்போ எந்த ஒரு இடத்துல ராகு இருக்குதோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஜாதகருக்கு திருப்தி இருக்காது, ஜாதகருக்கு வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆக மாட்டாங்க. ஏன்னா ராகு வந்து தலை மட்டும்தான் ராகுக்கு இருக்கும். அப்போ தலை மட்டும் இருந்துச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வயிறு இருந்ததுன்னா இப்போ சாப்பாடு கொடுத்தா வயிறு நிறைஞ்சால் போதும்னு சொல்கிறோம். அப்போ ராகு தலை மட்டும் இருந்தால் அது இன்னும் வேணும்னு கேட்கும். அதுதான் ராகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான கிரகம், ஒரு ஆடம்பரமான கிரகம், ஒரு சொகுசான கிரகம் சொல்லப்படுது. போகக்காரகன் சொல்லப்படுது ராகு பகவான். இந்த ராகு வந்து 12 வீட்டில் வந்து ராகு நின்னா என்னென்ன பலன் பண்ணுன்னு பார்க்கலாம். அதை 1ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடம் வரைக்கும் ராகு நின்னா என்னென்ன மாதிரி பலனை கொடுக்கும் எல்லாமே நம்ம பதிவில் பார்த்துடலாம், சரிங்களா? ராகு இப்போ ஜென்ம லக்னத்தில், சரிங்களா? நீங்கள் லக்னம்னு ஜென்ம லக்னத்தில் வந்து பார்த்திங்கன்னா ராகு இருந்துச்சுன்னா லான் போட்டிருக்கு லக்னம். ஏன்னா ஒரு சில பேருக்கு லக்னம்னால என்னன்னு தெரியல, ராசி தான் பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஜாதகத்தில் லான் போட்டிருக்கும், அதான் வந்து அந்த இதில் தான் ஜாதகர் வந்து ஜனனமாயிருப்பார் அந்த லக்னத்தில். இப்போ அந்த லக்னத்தில் ராகு வந்து இருந்ததுன்னா பிறந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் ஜாதகர் வந்து பிடிவாத குணம் பிடிச்சவங்களாக இருப்பாங்க. பொதுவாக லக்னத்தில் ராகு இருக்கவே கூடாதுங்க. 1ஆம் இடத்துல ராகு இருக்கக்கூடாது. ஒரு இருள் கிரகம், ஒரு சர்ப்ப கிரகம், ஒரு நிழல் கிரகம் லக்னத்தில் இருக்கவே கூடாது. ஜாதகர் வந்து பிடிவாதம் பிடிச்சவராக இருப்பார், பயங்கர கோபம் வரும், ஆக்ரோஷம், பயங்கரமாக கோவம் வருங்க. லக்னத்தில் ராகு இருக்கவங்கள பாருங்கள். இது சுபகிரகங்களோட தொடர்பு இருந்துச்சுன்னா அந்த கோபம் வந்து கண்ட்ரோல் ஆகும், நியாயத்துக்காக கோவப்படுவாங்க. இப்போ ராகு லக்னத்தில் தனிச்சிருந்து உங்களுக்கு கூடுதலாக உங்களுக்கு செவ்வாய் அங்கே இருந்து சனியெல்லாம் அங்கே இருந்ததுன்னா, இல்லை சனி பார்த்து இல்லை செவ்வாய் பார்த்துச்சுன்னா லக்னத்தை, கண்டிப்பாக ஜாதகர் வந்து பயங்கர பிடிவாதக்காரராக கோவக்காரராக இருப்பாங்க, பயங்கர செல்ஃபிஷாக சுயநலமாக இருப்பாங்க. ராகு வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து எதுலேயுமே திருப்தி அடைய மாட்டாங்க. லக்னத்தில் ராகு இருக்கவங்க பாருங்கள், ஏதோ ஒன்று புலம்பிகிட்டே இருப்பாங்க, எதுலேயுமே உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் இருக்கவே இருக்காது. லக்னத்தில் தனிச்ச ராகு, பாவகிரகங்களோட வீட்டில் இருக்க ராகு கண்டிப்பாக அது செய்யும். சுபகிரகங்களோட வீட்டில் இருக்கிற ராகு அப்படியே அடக்கி வசிப்பார். ஏன்னா அவர் அப்படியே சுபகிரகமாக மாறிடுவார், அப்படியே பச்சோந்தி கிரகம், 2 in 1 வேலை செய்யும். ராகு வந்து பச்சோந்தி கிரகம். அதனால் லக்னத்தில் தனிச்ச ராகு பாவகிரகங்களோட தொடர்பு இல்லாமல் இருக்கிற வரைக்கும் நல்லது, சரிங்களா? 2ஆம் இடத்துல ராகு, 2ஆம் இடத்துல இருக்கிற ராகு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பாருங்கள் 2ல் இருக்கிற ராகு வந்து குடும்ப வாழ்க்கை கெடுத்துருது. ஒரு சில பேருக்குலாம் நிம்மதி இல்லாத வாழ்க்கை, இந்த 2 கல்யாணம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பாருங்கள், ஒரு சில பேருக்கெல்லாம் பாருங்கள் 2ஆம் இடத்துல ராகு சம்மந்தப்படுது. எல்லாத்துக்கும் கிடையாது. 2ஆம் இடத்துல யாரோட வீட்டில் ராகு இருக்கார், யாரோட சேர்ந்துருக்காங்க, எந்த நட்சத்திரத்தில் இருக்காங்க, யாரால் பார்க்கப்பட்டிருக்காங்க, இதெல்லாம் வச்சு பார்த்தா தான் சொல்ல முடியும். பொதுவாக 2ல் ராகு இருக்கவங்களுக்கு திருமண வாழ்க்கை பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. பொய் பேசுவாங்க, அதிகமாக பொய் பேசுவாங்க. மெய்யை பொய்யாவும் பேசுகிறதுல கில்லாடியாக இருப்பாங்க 2ல் இருக்கிற ராகு. 2ல் இருக்கிற ராகுலாம் பாருங்கள் பயங்கரமாக பேச்சு திறமை, அவங்கள அடிச்சிக்கவே முடியாது. குடும்ப வாழ்க்கை நிம்மதி இருக்காது, அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் பிரச்சனை, இந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கும். அதே மாதிரி ஃபுட் பாய்சன், இந்த மாதிரி 2ல் இருக்கிறவங்களுக்கும் பாருங்கள் ஃபுட் பாய்சன், அலர்ஜி, இது மாதிரிலாம் வரும். பல்லில் பிரச்சனை, பல்லு கிளிப்பு போடுறது, இஎன்டிங்கிற பாருங்க தானே, அடிக்கடி டென்டிஸ்ட்டாக போகிறது, பல்லு பிடுங்கிறது, இல்லை ரூட் கேனல் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் 2ல் இருக்கிற ராகு கண்டிப்பாக கொடுப்பார். கண் சம்பந்தமான பாதிப்பு, 2ஆம் இடத்துல ஒருத்தருக்கு ராகு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கண்ணாடி போட்டிருப்பாங்க, இல்லை கண் சம்பந்தப்பட்ட பாதிப்பு அந்தந்த வயசுக்கு அந்தந்த ஏஜில் வரும். 2ல் ராகு இருந்து தசைன்னு அடிச்சுன்னா கண்டிப்பாக கண் கோளாறு, கண் பாதிப்பு, கண்ணாடி போகிறது, இல்லை கண்ணில் ஆப்ரேஷன், அறுவை சிகிச்சை பண்ணுறது எல்லாமே இந்த 2ல் இருக்கிற ராகு கண்டிப்பாக கொடுக்க தான் செய்யுது. கூட நல்ல கிரகங்களோட சேர்ந்தால் ராகு நல்லவராக மாறுவார், கெட்ட கிரகங்களோட சேர்ந்தால் இன்னும் கெட்டதை அதிகமாக பண்ணுவார். அவ்வளோதான் வித்தியாசம், சரிங்களா?
2ல் ராகு வந்து இருந்துச்சுன்னா அதனால் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, லக்னத்திலேயோ இல்லை 7ஆம் இடத்துலையோ 2ஆம் இடத்துலையோ 8ஆம் இடத்துலையோ இருந்தால் நாகதோஷம், ராகு கேது தோஷம்னு சொல்கிறாங்க, சர்ப்பதோஷம்னு சொல்லுவாங்க. 2ல் ராகு இருக்கலாமா, தனிச்சிருந்த ராகு இருக்கக்கூடாது. சுபகிரகங்களோட சேர்க்கை இருந்து இருக்கிற ராகு ஒரு நல்ல ராகுவாக வேலை செய்வார். பொருளாதார சிக்கல் இதெல்லாமே இந்த ராகு திசையில் தனிச்சிருக்கிற ராகு கண்டிப்பாக கொடுக்கும். ராகுவோட நல்ல கிரகம் சேர்ந்துச்சுன்னா அந்த ராகு திசையில் கொட்டி கொடுக்கும், பிரம்மாண்டமாக கொட்டி கொடுக்கும். இப்போ 3ஆம் இடத்துல ராகு, 3ல் ராகு இருக்கலாங்க. பொதுவாக ஒரு ராகு வந்து பார்த்திங்கன்னா 3, 6, 10, 11 இந்த இடத்துல இருக்கிறது ராகு ஒரு நல்ல ஒரு இடம். 10ஆம் இடத்துல இருந்தால் கூட தனிச்சு இருக்கக்கூடாது. 3, 6, 11ஆம் இடத்துலலாம் ராகு இருக்கிறது ஒரு சிறப்பான பலனாக சொல்லப்பட்டிருக்கு. அது சுபகிரகங்களோட சேர்க்கையில் இருக்கணும். இப்போ 3ஆம் இடத்துல இருக்கிற ராகு என்ன பண்ணுவார்னா, இப்போ வந்து தைரியத்தை குறிக்கிற இடத்துல ராகு இருக்கார். இப்போ ஒரு குருவோட பார்வை இல்லை சுக்கிரனோட தொடர்பு பார்வை, ஒரு நல்ல கிரகம் வளர்பிறை சந்திரன் அல்லது புதனோட தொடர்பு எல்லாம் இருந்துச்சுன்னா ஜாதகருக்கு வந்து குருட்டு தைரியமாக இருக்கும், பயங்கரமாக ஒரு தைரியசாலியாக இருப்பாங்க. 3ல் இருக்கிற ராகு, 3ல் தனிச்சிருக்கிற ராகு வந்து பார்த்திங்கன்னா இளைய சகோதரருக்கு பிரச்சனை, ஒன்றா தம்பியோ தங்கச்சி இருக்க மாட்டாங்க, இல்லை தம்பி தங்கச்சி இருந்தாலும் இவங்களுக்கு பிரயோஜனமெல்லாம் போகும். அதான் 3ல் வந்து தனிச்ச ராகு இருந்தால் பரவாயில்ல, சரிங்களா. சுபகிரகங்களோட தொடர்பு இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். பாவகிரகங்களோட சேர்க்கை இருந்துச்சுன்னா நிறைய பிரச்சனை கண்டிப்பாக கொடுக்க தான் செய்யுது. 3ஆம் இடத்துல ராகு ஒரு நல்ல ராகு தான், ஆனால் நல்ல வீட்டில் நல்ல கிரகத்தோட சேர்க்கையில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா. 3ல் ராகு பரவாயில்ல தாங்க. 3ஆம் இடத்துல பொதுவாக ராகுக்கு சொல்லப்பட்ட இடம் தான், அதான் உபஜயஸ்தானம். 3, 6, 10, 11ஆம் இடத்துல ராகு இருக்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அவர் நல்ல கிரகத்தோடு சேர்ந்து நல்லவராக இருப்பார். கெட்ட கிரகத்தோடு சேர்ந்துச்சுன்னா, சனி செவ்வாயோடலாம் 3ஆம் இடத்தோடு சேர்ந்துருச்சுன்னா அவங்க தைரியம் இருக்காது, கோழையாக இருப்பாங்க, தன்னம்பிக்கை இருக்காது, எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் தோல்வி தான். இதெல்லாமே பாவகிரகங்களோட சேர்ந்த ராகு 3ஆம் இடத்துல இருக்கனால கண்டிப்பாக கொடுக்கும். 4ஆம் இடத்துல ராகு, 4ஆம் இடத்துல ராகு இருந்தால் அம்மாவோட உடல் ஆரோக்கியத்துக்கு எடுத்துடும். ஒரு சில பேருக்குலாம் பாருங்கள், சின்ன வயசுலேயே அம்மா இறந்து போகிறது, அம்மா விட்டு பிரிஞ்சு வர்றதெல்லாம் பாருங்கள் அந்த 4ஆம் இடத்துல ராகு சம்மந்தப்பட்டிருக்கும். இல்லை அம்மாவுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகிறது, இதெல்லாமே இந்த 4ஆம் இடத்துல இருக்கிற ராகு தான். 4ல் ராகு இருந்து சின்ன வயசுலேயே வந்துச்சுன்னா, தசை வந்துச்சுன்னா குடும்பத்துக்கு எடுக்கும், அம்மாவோட ஆரோக்கியத்துக்கு எடுக்கும், இவங்களோட ஆரோக்கியத்தையும் கெடுத்துரும். அடிக்கடி வண்டி வாகனத்தில் விபத்து, இந்த மாதிரி விஷயங்கள், படிப்பில் தடை, கல்வியில் தடை, இதெல்லாம் 4ல் இருக்கிற ராகு கண்டிப்பாக கொடுக்கும். சுபகிரகங்களோட சேர்க்கை இருந்துச்சுன்னா பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். அதனால தான் நான் அடிக்கடி சொல்கிறேன், சுபகிரகங்களோட தொடர்பு இருக்கணும், நல்ல கிரகத்தோட தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன், சரிங்களா. அஞ்சல் இருக்கிற ராகு, அஞ்சலை தனிச்சிருந்த ராகு வந்து பாவகிரகங்களோட வீட்டில் இருந்துச்சுன்னா புத்திர தோஷத்தை கொடுக்குது. ஒரு சில பேருக்கு குழந்தையே இல்லாமலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் அஞ்சலை தனிச்சிருக்கிற ராகு பாவகிரகங்களோட வீட்டில் இருக்கிற ராகு கண்டிப்பாக கொடுக்கும். இதே சுபகிரகங்களோட தொடர்பு இருந்துச்சுன்னா முதல் குழந்தை பெண் குழந்தையாக இருக்கும். மேக்ஸிமம் பாருங்கள், அஞ்சல் இருக்கிற ராகு வந்து பெண் வாரிசை கொடுக்கும், பெண் வாரிசை கண்டிப்பாக கொடுக்கும். ஒரு சில பேருக்கு வந்து பூர்வீக சொத்தில் பிரச்சனை, பூர்வீக சொத்தில் பிரச்சனைகள், அதே மாதிரி பூர்வீக சொத்தை அனுபவிக்க முடியாமல் போகிறது, அப்பாவோட சொத்தை அனுபவிக்க முடியாமல் போகிறது, குலதெய்வ கோயிலுக்கு ரெகுலராக ஃபாலோ பண்ண முடியாமல் போகிறது, இதெல்லாமே இந்த அஞ்சல் இருக்கிற ராகு கண்டிப்பாக கொடுக்கும். அஞ்சலில் ராகு இருந்தால் ஜாதகர் வந்து யோசிக்கிறதெல்லாம் பிரம்மாண்டமாக யோசிப்பார். ஆனால் 5ஆம் இடங்கிறது எண்ணம், புத்தி, சிந்தனை, மைண்டு 5ஆம் இடம் தான். பயங்கரமாக யோசிப்பார், ஆக்ரோஷமான குணம் அவங்களுக்கு இருக்கும், பயங்கர பிடிவாதக்காரராக இருப்பார், கோவக்காரராக இருப்பார். அஞ்சல் இருக்கிற ராகும் அந்த கண்டிப்பாக அந்த குணத்தை கொடுத்துரும். அஞ்சல் இருக்கிற ராகு பற்றி நிறைய சொல்லாங்க. ஒரு சில பேருக்கு புத்திர பாக்கியத்தில் தடை இந்த மாதிரி கொடுக்கும். அவர் நல்ல ஒரு வீட்டில் இருந்துச்சுன்னா பெண் குழந்தை யோகம், இந்த மாதிரி விஷயங்களும் அஞ்சல் இருக்கிற ராகு கண்டிப்பாக கொடுக்கும். 6ஆம் இடத்துல ராகு, 6ஆம் இடத்துல சுபகிரகங்களோட சேர்க்கை இருக்கிற ராகு வந்து தசை நடத்துச்சுன்னா கோடி கணக்கில் சம்பாதிக்கிறவங்களாம் பாருங்கள், இந்த 6ஆம் இடத்துல ராகு சம்மந்தப்பட்டு உங்களுக்கு சுபகிரகங்களோட தொடர்பு இருந்துச்சுன்னா அடுத்தவங்க பணம் உங்களுக்கு வரும். இந்த ஷேர் மார்க்கெட்டில் சம்பாதிக்கிறது, அடுத்தவங்க பணம் உங்களுக்கு வர்றது, பினாமி சொத்து, இதெல்லாம் பாருங்கள் 6ல் இருக்க ராகு சுபகிரகங்களோட சேர்க்கை இருந்துச்சுன்னா ராகு திசை கொட்டி கொடுத்துரும். ஒரு நல்ல ஒரு வேலையில் இருப்பாங்க, நல்ல ஒரு பொசிஷனில் இருப்பாங்க, திடீர் கோடீஸ்வரன் ஆகிறது, திடீர் பணக்காரன் ஆகிறது, இதெல்லாமே அந்த 6ஆம் இடத்துல இருக்கிற ராகு சுபகிரகங்களோட சேர்க்கை இருந்தால் கொடுக்கும். பாவகிரகங்களோட சேர்க்கை இருந்தால் இந்த ராகு திசை ஒன்றுமே பண்ணாது, ஏகப்பட்ட பிரச்சனை கொடுக்குறங்கிறதுல சந்தேகமே கிடையாது. இப்போ சுபகிரகங்களோட சேர்க்கை ராகுக்கு இருக்கணும், பாவகிரகங்களோட சேர்க்கை ராகுக்கு இல்லாமல் இருக்கிற வரைக்கும் நல்லது. 6ல் இருக்கிற ராகு வந்து சுபகிரகங்களோட சேர்க்கை இருந்துச்சுன்னா நல்ல வேலை, நல்ல ஒரு முன்னேற்றம், எதிரி இல்லாத தன்மை, நோய் இருக்காது, கடன் இருக்காது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் 6ல் இருக்கிற ராகு கண்டிப்பாக கொடுக்கும். 7ஆம் இடத்துல ராகு, 7ல் ராகு வந்து இருக்கக்கூடாதுங்க. 7ஆம் இடத்துல ராகு இருந்தால் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை. அந்த இளம் வயதில் ஒரு சில பேத்துக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுல 7ஆம் இடத்துல வந்து ராகு இருந்து திசை நடத்துறதுனால தவறான பாதிக்கு போகிறது, இல்லீகல் கான்டாக்ட், இந்த கள்ளத்தொடர்பு ஏற்படுறதெல்லாம் பாருங்கள். இந்த 7ல் இருக்கிற ராகு இந்த பாவகிரகங்களோட சம்மந்தப்படுறதுனால அந்த சின்ன வயசுலேயே கொடுத்துருது. அதாவது நடு வயசுக்கு மேலே ஒரு 30-40 வயசுக்கு மேலே ராகு திசை வந்தால் கூட பரவாயில்ல. சின்ன வயசுல 15 வயசுக்கு மேலே, 15லேருந்து ஒரு 25-30க்குள்ளெல்லாம் ராகு திசை வந்தாலே பிரச்சனை தான். அது இந்த இளம் வயதில் இருக்கவங்களுக்கெல்லாம் ராகு திசை வந்தாலே தேவையில்லாத பிரச்சனை கொடுக்குது. சின்ன வயசில் கல்யாணம் பண்ணுறது, அப்பா அம்மா மீறி கல்யாணம் பண்ணுறது, லவ் மேரேஜ் பண்ணுறது,
வேற்று மதம் வேற்று இனத்தவரோட பழக்க வழக்கம் ஏற்பட்டு அதுக்கப்புறம் அவங்க திருமண வாழ்க்கை இப்போ அந்த மாதிரி மேரேஜ் லைஃப்பில் போகிறது இந்த மாதிரிலாம் ராகு கொடுத்துரும். ராகுங்கிறது அந்நிய கிரகம். வேற்று மதம் வேற்று ஜாதி பெண்ணையோ அல்ல பையனையோ கல்யாணம் பண்ணுறதெல்லாம் அந்த ராகு 7ல் இருக்கிறதுனால கண்டிப்பாக கொடுக்கும். சரிங்களா? ராகுனால இது அந்நிய கிரகம், அந்நிய பிளானட், அதனால் அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ 7ல் சனி, இப்போ 7ல் சனி ராகு இந்த மாதிரி காம்பினேஷன் எல்லாம் பாருங்கள், கண்டிப்பாக சொந்தத்தில் கல்யாணம் பண்ண மாட்டாங்க. இப்போ 7ல் சனி ராகு இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சொந்தத்தில் கல்யாணம் நடக்காது. 7ஆம் இடத்துல ராகு இருந்து பாவகிரகங்களோட சம்மந்தப்பட்டால் சின்ன வயசில் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்பட்டு அடுத்தவங்களோட தொடர்பு ஏற்படுறது எல்லாமே இந்த 7ஆம் இடத்து ராகு தான். நண்பர்களால் பிரச்சனை எல்லாமே இந்த ராகு கொடுத்துரும். ராகு பற்றி 7ல் இருக்க ராகு பற்றி சொல்லணும்னா சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது. ராகு நிறைய கொடுப்பார் அந்த இடத்துல. 7ல் இருக்கனால நிறைய விஷயங்கள் நடக்குங்க ராகு தசையில். அதனால் 7ல் ராகு பாவகிரகங்களோட சேர்க்கை இல்லாமல் இருக்கிற வரைக்கும் நல்லது. 7ஆம் இடத்துல ராகு இருந்து சுபகிரகங்களோட தொடர்பு இருந்துச்சுன்னா நல்ல கணவன் நல்ல மனைவி இருந்து நல்ல எல்லார வாழ்க்கை நல்ல தாம்பத்திய வாழ்க்கை கண்டிப்பாக கொடுக்கும் அந்த ராகு திசையில். அது கரெக்டாக பருவத்தில் கரெக்டான ஏஜில் வரணும். இளம் வயதிலே வந்துருச்சுன்னா இங்கே பிரச்சனை தான். உங்களுக்கு பார்த்திங்கன்னா 8ல் இருக்கிற ராகு, 8ல் ராகு இருக்கக்கூடாதுங்க. 8ல் ராகு இருந்து அவர் நல்ல சுபகிரகங்களோட வீடு, இப்போ குருவோட வீடு சுக்கிரனோட வீடு, உங்களுக்கு இந்த மாதிரி இடத்துல எல்லாம் ராகு 8ல் இருக்கிறது பரவாயில்ல. இதே பாவகிரகங்களோட வீட்டில் 8ல் ராகு இருந்துச்சுன்னா அந்த ராகு பாபராக மாறி கெட்டது அதிகமாக பண்ணுவார். அடிக்கடி ஆக்சிடென்ட் ஆகுறது, ஷேர் மார்க்கெட்டில் தொடர்ந்து தோல்வி சந்திக்கிறது, அடிக்கடி விபத்து, வெட்டுக்காயம், அறுவை சிகிச்சை, ஆப்ரேஷன் பண்ணுறது, தொடர்ந்து நஷ்டம், அடிக்கடி கண்டம், ஒரு சில பேருக்கு மரணமும் வரும். அந்த 8ல் இருக்கிற ராகு இருக்கிறனால மரணமும் சந்திக்கிற மாதிரிலாம் வரும். அது எந்த லக்னத்தில் பிறந்திருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பலன்கள் மாறுபடும். பொதுவாக 8ல் ராகு இருக்கக்கூடாது. சரிங்களா? அவர் சுபகிரகங்களோட வீட்டில் இருந்தால் பலன்கள் மாறுபடும், நல்ல பலன் கொடுப்பார். பாவகிரகங்களோட வீட்டில் இருந்தால் பிரச்சனை அதிகமாக கண்டிப்பாக கொடுக்கும். 9ஆம் இடத்துல ராகு, 9ஆம் இடத்துல இருக்கிற ராகு அப்பாவுக்கும் பையனுக்கும் இல்லை பொண்ணுக்கும் அப்பாவுக்கும் ஆகாமல் போகும். இல்லை தந்தையை விட்டு பிரிக்கிற மாதிரி, இந்த ராகு திசை வந்துச்சுன்னா தந்தையை விட்டு பிரிக்கிற மாதிரி இருக்கும். ஜாதகரை தூர பிரயாணத்தில் போய் படிக்கிறது, ஒரு ஊரில் பிறந்து இன்னொரு ஊரில் போய் செட்டில் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த 9ஆம் இடத்துல இருக்கிற ராகு கண்டிப்பாக கொடுக்க தான் செய்யுது. சரிங்களா? 9ல் ராகு இருக்கக்கூடாதுங்க. அவர் சுபகிரகங்களோட சேர்க்கை இருந்துச்சுன்னா அவர் நல்ல ராகுவாக வேலை செய்வார். திரிகோணஸ்தானத்தில் அவர் பாவ கிரகம் இருக்கிறது நல்ல அமைப்பு கிடையாது. அப்போ 9ல் ராகு தந்தையை கெடுக்கும், தந்தையோட ஆரோக்கியத்தை கெடுக்கும். அந்த ராகு திசை வரணும், வந்தால் தான் அது வேலை செய்யும். தந்தையை கெடுக்கும், தந்தையோட ஆரோக்கியத்தை கெடுக்கும், பிரயாணங்களில் தடை. அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஜாதகர் ஒரு இடத்துல பிறந்து இன்னொரு இடத்துல போய் பிழைக்கிறது, செட்டில் ஆகிறது எல்லாமே இந்த 9ல் இருக்கிற ராகு கொடுக்க தான் செய்யுது. சரிங்களா? அதேமாதிரி ஆன்மீக எண்ணத்தையும் கொடுக்கும். இந்த ராகு ஆன்மீக எண்ணத்தை கண்டிப்பாக கொடுக்கும். தீராத ஆன்மீக எண்ணம், திருப்தி இல்லாத நிலை, அடிக்கடி கோயிலுக்கு போகிறது, அடிக்கடி தீர்த்த யாத்திரை போகிறது எல்லாமே இந்த 9ல் இருக்கிற ராகு கண்டிப்பாக கொடுக்கும். 10ஆம் இடத்துல ராகு, 10ல் ராகு இருந்து சுபகிரகங்களோட வீட்டில் இருந்துச்சுன்னா ராகு நல்லது பண்ணுங்க. பொதுவாகவே 10ல் தனிச்ச ராகு இருந்துச்சுனாலே பார்த்திங்கன்னா பாவகிரகங்களோட வீட்டில் இருந்தால் தொழிலுக்கு எடுத்து விட்டுரும். 18 வருஷம் இந்த ராகு தொழிலுக்கு எடுத்து விட்டுரும். ராகுக்கு 18 வருஷம் தசை. அந்த 18 வருஷம் ராகு நல்லது பண்ணணும்னா 10ஆம் இடத்துல நல்ல கிரகங்களோட சேர்க்கை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ராகு கொட்டி கொடுப்பார், அபாரமான வளர்ச்சி கொடுக்கும். கூரையில் இருந்தவங்க கோபுரத்துக்கு போகிறாங்க பார்த்தீங்களா, ஒன்றுமே இருக்காது, திடீர்னு பணக்காரனாக மாறிடுவாங்க. சொல்ல முடியாத அளவுக்கு பணக்காரனாக மாறிடுவாங்க. எப்படி பணக்காரனானு அவங்களுக்கே தெரியாது. 10ஆம் இடத்துல சுபகிரகங்களோட சம்மந்தப்பட்டுச்சுன்னா ராகு மிகப்பெரிய கோடீஸ்வரனாக வச்சிருவாங்கிறதுல சந்தேகமே கிடையாது. இப்போ 10ல் பாவகிரகத்தோட சம்மந்தப்பட்டுச்சுன்னா ராகு தொழிலை கெடுக்கும். எப்பவுமே ராகுக்கு எது நின்ற வீட்டை கெடுக்குங்க. ஃபஸ்ட்டு கெடுத்து தான் பலனை கொடுக்கும். அது 3, 6, 10, 11ஆம் இடத்துல ஒரு சுபகிரகங்களோட தொடர்பு இருந்துச்சுன்னா ராகு கண்டிப்பாக நல்லது பண்ணும். 11ஆம் இடத்துல ராகு, 11ல் ராகு இருக்கலாம். 11ல் ராகு இருக்கிறது ரொம்ப நல்லது. 11ஆம் இடத்துல ராகு இருந்து நிறைய பெரிய பணக்காரங்க இருக்காங்க, மல்டி மில்லியனர், கோடீஸ்வரங்க, பிஸ்னஸ்மேன் எல்லாம் இருக்கவங்களுக்குலாம் பாருங்கள், இந்த 11ஆம் இடத்துல ராகு சம்மந்தப்பட்டிருக்கும். ராகு சம்மந்தப்பட்டு அதுக்கு அந்த கரெக்டான திசை ஒரு 30 வயசுக்கு மேலே அந்த ராகு திசையில் வந்தவங்கள கொடி கட்டி பறந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த 11ஆம் இடம் பார்த்திங்கன்னா மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம், இந்த 5 இடமா இருக்கணும். 11ஆம் இடமா வரணும். பொதுவாகவே ராகுக்கு மேஷ ராகு, மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம், இந்த 5 இடத்துல ராகு அது லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா அந்த இடமெல்லாம் அந்த லக்னத்துக்கு இந்த இடமா வரணும். மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் 3, 6, 10, 11 ராகு திசை வந்தால் ராகு திசை கொட்டி கொடுக்கும், அபாரமான ஒரு வளர்ச்சி கொடுக்கும். அதே 11ஆம் இடத்துல இருக்கிற ராகு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். எதிர்பாராத வளர்ச்சி, எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு பணம், ஒரு பெரிய பணக்காரனாக மாறுறது, செல்வந்தராக மாறுறதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த 11ல் இருக்கிற ராகு தான். 12ல் ராகு இருக்கிறது பரவாயில்ல தான். 12ல் ராகு இருந்தால் என்ன, ஆழமான தூக்கம் இருக்காது, அடிக்கடி உங்களுக்கு கெட்ட கனவு வரும், சரியான நேரத்துக்கு சாப்பிட மாட்டாங்க. சுபகிரகங்களோட சேர்க்கை ராகு இருந்துச்சுன்னா அந்த ராகு திசையும் ஒரு மேன்மையான திசைன்னு சொல்லலாம்.
அது ராகு வந்து பார்த்திங்கன்னா யாரோட வீட்டில் இருக்காங்க, யாரோட சேர்ந்துருக்காங்க, அதுதாங்க ரொம்ப முக்கியம். ராகு வந்து ஒருத்தருக்கு நல்லது பண்ணணுன்னா அந்த லக்னத்துக்கு வந்து நல்ல ஒரு வீட்டில் நல்லவரோட வீட்டில் இருக்கணும். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ராகு வந்து இந்த லக்னக்காரங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லது பண்ணும். அதாவது ரிஷப லக்னம், மிதன லக்னம், கன்னி லக்னம், துலாம் லக்னம், மகர லக்னம், கும்ப லக்னக்காரங்களுக்கு ராகு நல்லது பண்ணும். சரிங்களா? ஏன்னா வந்து இது சுக்கிரனோட அணி சேர்ந்த இது. அதாவது ராகுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் நண்பர், சனி நண்பர். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா சனியை போல் ராகு வேலை செய்வாங்கன்னு சொல்கிறாங்க. கேது வந்து அப்படியே ஆப்போசிட். அதனால் வந்து ராகு வந்து இந்த ரிஷப லக்னத்துக்கும், மிதன லக்னத்துக்கும், கன்னி லக்னத்துக்கும், துலாம் லக்னத்துக்கும், மகர லக்னத்துக்கும், கும்ப லக்னத்துக்கும் ராகு வந்து நல்லது பண்ணுவார். ஆனால் அந்த ராகு வந்து அந்த லக்னத்துக்கு 3, 6, 10, 11ஆம் இடத்துல இருந்தால் ரொம்பவே நல்லது பண்ணும். அதுவே வந்து பார்த்திங்கன்னா மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் வந்தால் ரொம்பவே நல்லது பண்ணும் அந்த 18 வருஷ ராகு திசையிலங்கிறதுல சந்தேகமே கிடையாது. சரிங்களா? உங்கள் ஜாதகத்தில் ராகு எங்கே இருக்காருன்னு பாருங்கள், என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள், ராகு திசை உங்களுக்கு வருதா வராதான்னு பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா ராகு திசை வந்தால் தான் அந்த அமைப்பு இருக்கும். ராகு திசை வரலைன்னா ஒன்றுமே நடக்காதுங்க. நடக்கக்கூடிய தசாபுத்தி தான் ஒரு மனுஷனோட வாழ்க்கையை தீர்மானிக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.